பிஹெச்இஎல் வந்து ஒரு 10% எல்என்டி அப்புறம் இங்க ஏபிபி அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா இங்க சிமெண்ட்ஸ் அப்புறம் இங்க இட்டாச்சி எனர்ஜி இது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா நேத்துக்கான மார்க்கெட்ல ரொம்பவே வந்து விழுந்திருக்கும். சோ இது எல்லாமே விழுறதுக்கு பின்னாடி இருக்க ரீசன் என்ன? அப்புறம் இங்க ரயில்வே ஸ்டாக்ஸ் வந்து பாத்தீங்கன்னா விழுந்திருக்கும். இது எல்லா ஸ்டாக்ஸும் விழுறதுக்கு பின்னாடி இருக்க ரீசன் என்ன அப்படின்னா மேஜரா வந்து இருக்கிறது வந்து பாத்தீங்க அப்படின்னா இங்க இந்தியா வந்து சைனா கூட வந்து பாத்தீங்கன்னா இப்போ க்ளோஸான ரிலேஷன்ஷிப் வந்து பாத்தீங்கன்னா திரும்ப வைக்க ஆரம்பிச்சிருக்காங்க. இதனால என்ன பிரச்சனை அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது சைனாவோட இன்வெஸ்ட்மெண்ட் வந்து இங்க இந்தியால வந்து வரதுக்கான சான்சஸ் வந்து இருக்கு. 700ல இருந்து 750 பில்லியன் டாலர் வந்து பாத்தீங்கன்னா உள்ள வரதுக்கான சான்சஸ் வந்து இருக்கு. சோ இது வந்து பாத்தீங்க அப்படின்னா இங்க எல்லாமே இங்க அக்ரிமெண்ட் எல்லாமே சைன் ஆகப்பட்டு இப்ப வந்து பாத்தீங்க அப்படின்னா இங்க பிஎம் ஆபீஸ்க்கு வந்து பாத்தீங்கன்னா இப்ப எல்லாமே அனுப்பப்பட்டிருக்கு. சோ அதை ஒருவேளை அவர் சைன் பண்ணிட்டாரு அப்படின்னா 700ல இருந்து 750 பில்லியன் டாலர் வந்து பாத்தீங்கன்னா இந்தியா மார்க்கெட் உள்ள வரும். சோ இது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா இங்க ரயில்வே ஸ்டாக்ஸ் எல்லாமே வந்து பாத்தீங்க அப்படின்னா இருக்குல்ல. சோ அது எல்லாமே கான்ட்ராக்ட்ஸ் வந்து எடுப்பாங்க நம்ம இந்தியன் கவர்மெண்ட் கிட்ட. அந்த கான்ட்ராக்ட் எடுக்கும்போது அதுக்கான பிட்டிங்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா ஃபுல்லாவே இந்தியன் பிளேயர்ஸ் மட்டும் தான் உள்ள இருப்பாங்க. லைக் வந்து இந்த பிஹெச்எல் மாதிரி நிறுவனம் அப்புறம் வந்து பாத்தீங்க அப்படின்னா இங்க வேற எதனா இங்க ப்ராஜெக்ட்ஸ் மெட்ரோ ப்ராஜெக்ட்ஸ் மாதிரி போகுது அப்படின்னா எல்என்டி மாதிரி நிறுவனம் தான் வந்து பாத்தீங்கன்னா உள்ள இருப்பாங்க. பட் ஆனா இப்ப சைனாவோட இன்வெஸ்ட்மெண்ட் வருது அப்படின்னும் போது சைனாவோட கம்பெனிஸ் வந்து பாத்தீங்க அப்படின்னா இங்க பிட்டிங் உள்ள வந்து வர ஆரம்பிப்பாங்க. அவங்க வந்து கம்மியான பிட்டிங்ல வந்து பாத்தீங்கன்னா எடுத்து பண்ண ஆரம்பிப்பாங்க. சோ அதனால இந்த மாதிரியான கம்பெனிஸ் எல்லாமே வந்து பாத்தீங்க அப்படின்னா இங்க இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அப்புறம் வந்து இங்க எக்கனாமி டெவலப்மெண்ட்காக இருக்கிற இந்த எல்லா கம்பெனிஸுமே வந்து பாத்தீங்கன்னா அடி வாங்க ஆரம்பிக்கும். சோ இவங்களுக்கு கான்ட்ராக்ட் கிடைக்கல அப்படின்னும் போது இது எல்லாமே பெரிய பிரச்சனை தானே. சோ அது எல்லாமே வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த ஒரு சைனிங்கால நடக்கிறதுக்கான சான்சஸ் இருக்குதா சொல்றாங்க. 2020 வந்து பாத்தீங்கன்னா இந்தியாவுக்கும் சைனாவுக்கும் நடுவுல இந்த பார்டர் இஷ்யூ வந்து பாத்தீங்கன்னா பெருசா வந்து போயிட்டு இருந்துச்சு. சோ அந்த டைம்ல வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் வந்து பண்ணோம். சோ அந்த ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் படி பார்த்தோம் அப்படின்னா இங்க சைனால இருந்து ஏன்னா இன்வெஸ்ட்மெண்ட் வருது ஏன்னா கம்பெனிஸ் உள்ள வருது அப்படின்னா இங்க இந்தியாவோட நிறைய செக்யூரிட்டிஸ் வந்து பாத்தீங்க அப்படின்னா இருக்கு. இங்க கவர்மெண்டோட அந்த கம்பெனி ரெஜிஸ்ட்ரேஷன்ஸ்ல நிறைய செக்யூரிட்டி வந்து இருக்கு. சோ அது எல்லாத்தையும் வந்து கிளியரன்ஸ் வந்து பண்ணிட்டு வரணும். சோ அது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் வந்து பாத்தீங்கன்னா இருந்துச்சு. சோ இது வந்து பாத்தீங்கன்னா இப்ப ஃப்ரீ ஆகுதுன்னா சான்சஸ் இருக்குதா சொல்றாங்க. சோ இது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா இப்படி இம்பாக்ட் வந்து ஆயிருக்கு இந்த ஸ்டாக்ஸ் எல்லாத்துலயும்.